பார்த்தீங்களா கூகுள் மேப் எங்கே வந்து கொண்டு நிப்பாட்டுச்சுன்னு. புத்தர் வரல, சித்தர். இந்த பிரிட்ஜு தான் 1969 வந்து சைனாவோட வார் பண்ணும்போது அந்த இருந்த பிரிட்ஜா. அது ஆக்சுவலி அதை வந்து இன்னும் டேமேஜ் பண்ணாமல் இருக்காங்க. அதை அப்படியே என்ன பராமரிச்சிருக்காங்க. இது வந்து 1387 பிறந்திருக்காப்புல, 1464 மட்ட கணக்கு. என்ன வாழ்ந்துருக்காரு, குட் மார்னிங், வெல்கம் டு மை சேனல். நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா டவாங்கில் இருக்கோம். நேற்று நைட்டு டவாங் வந்தாச்சு. நேற்று நைட்டு இங்கே வெளியே போக முடியல. இன்றைக்கி பும்லா பாஸ் போகலாம் பார்த்தா பும்லா பாஸ் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி 1 டே பிஃபோராகவே நம்ம வந்து அந்த பெர்மிட் அப்ளை பண்ணணுமா. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா டவாங் மானிஸ்டரி இதெல்லாம் போயிட்டு வந்துடலாம், நாளைக்கு வந்து அங்கே போய்க்கலாம் பும்லா பாஸ் போடுறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் இருக்குது. இப்போ டைம் கேட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறோம். அங்கே போகலாம். இப்போ அப்படியே இங்கே டவாங்கோட மார்க்கெட் இருக்கா, அங்கே தான் நல்ல ஹோட்டல்லாம் இருக்குமா. அப்புறம் மதியோட பேக்கில் வேறு அஞ்சு போச்சு, அதையும் சரி பண்ணிவிட்டு. ஆனால் என்ன இங்கே இப்போ வந்து கொஞ்சம் வெயில்லாம் அடிக்குது. நல்ல சீசன்னாக வந்து ஆகஸ்ட்டுக்கு மேலே சூப்பராக இருக்குமா. ஆகஸ்ட் டு மே ஸ்னோவாக இருக்குமா. இப்போ நாங்கள் எந்த ஸ்னோவுமே இல்லை, ஏரியாவே ரொம்ப ட்ரையாக இருக்குது. பட் ஆனால் கூலிங்காக இருக்குது. நம்ம மணல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூலிங்காக இருக்குது. பட் ஆனால் வெயில் அடிக்குது. நம்ம ரூம் கரெக்டாக ஒரு 1/2 kilometerலேயே வந்து மகாலட்சுமி ஹோட்டல்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு கஃபே. இது எல்லாமே நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்படி நம்ம ஃப்ரெண்டு சாப்பிட்டுருக்காங்க, நல்லா தான் இருக்குது போல். நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆர்டர் பண்ணது பூரி ஆர்டர் பண்ணோம். ஒரு செட்டுக்கு வந்து பூரிக்கு வந்து 3 பூரி வரும் போல். நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி சாப்பிட்டு நல்லா இந்த மாதிரி சொன்னார். உண்மையிலே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு இந்த மகாலட்சுமி ஹோட்டல். ஸோ சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லஞ்ச் எல்லாமே கரெக்டாக நம்ம ரூமில் வந்து ஜாக்சன் பிரிட்ஜ் வந்து கரெக்டாக 21 kilometer 55 minutes போட்டிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஜாக்சன் பிரிட்ஜ் போய் இதான் நம்மளுக்கு லாங்கு 20 kilometer. மற்ற இந்த மானிஸ்ட்ரி அப்புறம் புத்த ஸ்டாச்சு இந்த காரைக்குடி ஒன்று இருக்குது போல். இந்த 3மே வந்து நம்ம ரூம்லேருந்து 5 kilometer சம்திங் தான் இருக்குது, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு லாங்கு, அதனால இதை போய் நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ ஃபஸ்ட் நம்ம அங்கே போகிறோம். காலையில் நல்லா வெயில் அடிச்சு, இப்போ அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னதான் நான் வெயில் அடித்தாலுமே வந்து அந்த இது நம்மளுக்கு தெரிய மாட்டேது. செயின் பாருங்க பயங்கர லூஸ் ஆகிடுச்சு. செயின் லூப் இல்லாமல் அது மாதிரி சவுண்டு கேட்குது. முதல் வேலையை ஃபஸ்ட்டு மெக்கானிக் ஷீட் போயிட்டு சின்ன ஒர்க் ஷாப்பில் போயிட்டு கொஞ்சம் கரெக்ஷன்லாம் கொடுத்துட்டோம்னா செயின் லூப் இல்லாட்டி டைட் வச்சிடணும். அப்புறம் வண்டிக்கு ஏர் வச்சோம்னா கொஞ்சம் அந்த போல்டு எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, அதையும் டைட் வச்சுட்டு அப்படியே போகலாம். இன்னும் காலையில் சாப்பிட்ட ஹோட்டல் நல்லா இருந்துச்சுங்க. சாப்பாடுலாம் பட்ஜெட் வைஸு, பட்டு குவான்டிட்டி நல்லா தர்றாங்க. சிக்கன் ரோல்லாம் சாப்பிட்டா 100 rupees தான், பட் அதுக்கேற்ற ஒர்த்தாக இருந்துச்சு. டவாங்கோட மெயின் சிட்டி தானே. நம்ம ஊரில் மெக்கானிக் ஷாப் அங்கங்கே இருக்கும். இது வந்து டவாங்கோட மெயின் மார்க்கெட் ஒன்று அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரூம் வந்து டவாங் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம்னு தெரியல, டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம். பார்ப்போம். ஆகா வச்சுரா ட்ரெஸ்ஸு சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாமே, கலெக்ஷன் எல்லாமே. டவாங்கோட மெயின் மார்க்கெட் போல். ஒரு ஷாப்பை தேடி அலைய வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. கேட்போம். भाई जैसे any mechanic shop, two-wheeler mechanic shop, two-wheeler mechanic shop. हाँ ये आगे है. ठीक है. इधर से ऊपर है. ऊपर पेट्रोल पंप के आगे. हाँ. रिपेयरिंग करना है. हाँ रिपेयरिंग करना है. आगे. हाँ. आपको डेरी मत करना. ओके ओके. ये सेम यहाँ से बात करें. ओ अंगड़ी मेला போய் சொல்றேன்ப்பா. போடு ஓப்பறாங்க. சாச்சு மேல பாருங்க, இந்த மேல பாருங்க. இதை பாருங்க அவங்களோட சர்ச்சு எப்படி இருக்கு. அந்த மெக்கானிக் ஷாப் தெரிய அளவுலேயே அந்த புத்தர் ஸ்டாச்சு இங்கே தான் இருக்குது, மானிஸ்டரி. சரி ஃபஸ்ட்டு இதுக்கு இங்கே முடிச்சிடலாம், இது முடிச்சு கூட அப்புறம் அங்கே போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்தோம். இங்கே பாருங்க பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. உட்காந்துருக்காப்புல
ஓஹோ, எப்படி இருக்கு பாருங்களா, கியூட்டா உட்காந்துருக்கா ஆளு ஸ்டாச்சு. ஐயோ, பார்க்கவே பயங்கரமா இருக்குங்க. யாருமே இல்லை இன்னைக்கு, வீக் டேஸ்னால யாரும் இல்லையோ, இல்லை மோஸ்ட் அங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு தெரியல. பட் பார்க்கவே சூப்பராக அழகாக இருக்குது இடமே. லவ் திஸ் பிளேஸ். நல்ல சுற்றி வியூவு, சென்டர் செலவு வச்சுருக்காங்க, கண்ணா இருக்கு. ஆக்சுவலி இவங்களை பற்றி நம்மளுக்கு சரியாக தெரியல, ஆனால் இவங்களே இந்த சாமியாகவே கும்பிட்றாங்க. உண்மையிலே இந்த பாட்டுக்கூடிய விஷயம் இல்லை, நம்மள சீனு நல்லா இருந்துச்சு. பட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இடங்கள் எல்லாமே. நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து இந்த ஸ்டாச்சு வந்து கரெக்டாக வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். ஒரு மெக்கானிக் இப்போ தான் பார்த்துருக்கோம். மெக்கானிக்ஸில் எல்லாமே நல்லா வேலை பார்த்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி க்ளீன் ப்ளூப்லாம் அடித்து அடுத்து தம்பி வண்டி அப்பாஸ்க்கு ரெடியாக இருக்காப்புல. வண்டி நல்லா வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு தேடி ஒரு மெக்கானிக் கண்டிப்பாக உள்ளே போகும்போது ஆகிப்போச்சு. வண்டிலாம் செயினில் படித்து அப்படியே கிளம்பியாச்சு. இந்த பாருங்க, ஆர்மியோட கேம்ப்பு ஹெலிபேடு நிற்க இடம் போலது. ஃபுல்லாகவே ஆர்மி தாங்க. பாடி இடம்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. எவ்வளோ க்ரீன்னஸாக இருக்கு ஏரியாவே. இப்போதான் இதெல்லாம் வந்து நம்ம நவம்பர் டிசம்பர்லாம் வந்து எப்படிலாம் வண்டி நல்லா ஓட்டவே முடியாதான், அந்தளவு ரோடு ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குமா. நம்ம அந்த டைமில் வந்து ஸ்னோ எதுவுமே இல்லை. பட் நீங்கள் ஸ்னோலாம் பார்க்கணும் அப்படின்னா ஆஃப்டர் ஆகஸ்ட்டுக்கு மேலே அந்த நல்லா ஸ்னோ இருக்குமா. ஸோ அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து தவாங்கோட மானிஸ்ட்ரியா. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போய் முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த செக்ஷன் பிரிட்ஜை முடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே மானிஸ்ட்ரி போய்க்கலான்னு சொல்லிட்டு பிளான். ஏன்னா இதான் இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழியிலே தான் திரும்ப மேப் காமிக்குது. அப்புறம் வரும்போது தான் ஜாக்சன் பிரிட்ஜ் இருந்துருக்கு கூட, நம்ம தான் அதை பார்க்காம வந்து வச்சு ஏதோ ஒன்று போய் தானே ஆகணும். அது ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அது ரொம்ப முக்கியமான இடம், நான் பார்க்க நல்லாயிருக்கும், அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னார். சரி அப்புறம் என்ன போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பயங்கரமாக இருக்கணும், தண்ணி ரொம்ப வர மாதிரி இருக்கு. என்னடி போமா போவோம். காசிங்கெல்லாம் சொல்லிட்டு சூப்பராக இருக்கு. இப்போதான் வந்தேன், அது ஃபோனில் எடுத்தாங்க. சரி ரெக்கார்டிங் ஆகல. ரெஸ்ட்ரோல் சரி. ஐயோ பயமா இருந்துச்சுங்க. ஆனா என்ன ஷூல நாஸ்தி ஆயிடுச்சு தண்ணி போய். ஆமாப்பா, குழப்பல் டஸ்க்கு. நம்ம வந்து பின்னாடி ஸ்ட்ரெயிட்டா வந்தோம். பட் இங்க இந்த லெஃப்ட்ல ரோடு போகுது. நம்ம டவான் போகும்போது மேலே போவோம். இந்த கீழ் ரோடு தான் நம்ம இங்கே சாக்சன் பிரிட்ஜ் போகிறது போல. ஓகே, இங்கேருந்து கரெக்டாக வந்து 10 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது மேப்பில். நம்ம பூம்பாறை மணலூர் சைடில் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இருக்குது. பிரிட்ஜில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. 10 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்மளால மேப் போக முடியலன்னா அங்கங்கே போர்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதுவே டு குசாங் கொன்பான்னு சொல்லிட்டு ஏதோ போகுது. நம்ம போகிறது லெஃப்ட்டு, செக்ஷன் பிரிட்ஜ் தான் நம்ம லெஃப்ட்டு போகிறோம். அப்போ லெஃப்ட்டு தான் போகணும் நம்ம. ஓகே, ஆனால் என்ன ரொம்ப ஆஃப் ரோடிங் மாதிரி வருது. அதுதான் ஒரு பேடாகுது. மழை பெஞ்சாங்க அங்கே சேராக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வர்றதுக்கு. ரோட்லேயே ஓட்டி பழகிட்டு டக்குன்னு ஆஃப் ரோடிங் வர போகிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ஆஃப் ரோடிங் பிடிக்குதான். பட் இந்த டைமில் ஃபுல்லாகவே ரோட்லேயே வந்துடுவேன். இப்போ எவ்வளோ மட்டும் 1200 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஸோ இப்போ 3.5 ரோடு வரும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. மற்றபடி வரதில்லை. நம்ம ஊரில் கோவில் இருக்க மாதிரி இங்கே எல்லா ஊருக்குமே இந்த மாதிரி அந்த புத்தா சிலை வச்சு தான் அவங்க சாமி கும்பிட்றாங்க.
ஆனால் சின்ன சின்ன கிராமமாக இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க கிராமத்தை. கடைசி அந்த போர்டில் 10 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. இந்த 10 கிலோமீட்டர் ரொம்ப நேரம் ஓட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக டவுன் வர ஸ்லோப்புனால கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்டிகிட்டு வரோம். பார்த்தீங்களா கூகுள் மேப் எங்கே வந்து கொண்டு நிப்பாட்டுச்சுன்னு. ஆக்சுவலி அந்த பிரிட்ஜ் வந்து அங்கே இருக்குது, வழி வந்து இப்படி வந்து காமிக்குது. 10 கிலோ கம்மி மாதிரி போயிருக்கு. ஆக்சுவலி தான் வழியாக இருந்திருக்கும் போல. போகலாமாண்ணா? வழி எங்கே இருக்குன்னே தெரிலங்க. ஆமாம். அரே அங்கே நின்றுட்டு இருந்தால வழி அந்த பக்கம் இருக்கு போல. பாதை வந்து நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக்கிருச்சு. ஓ என்னடா இது, எங்கதான் போகுதுன்னே தெரியல. அவ்வளோதான்ப்பா. ஆக்சுவலி கடைசியில் உள்ளே போயிட்டோம். இந்த இங்கே போங்க, இந்த போர்டுக்கிட்டே வந்து லெஃப்டில் இது கூட இதுதான் கடைசி ஸ்டாப் போல். ஸோ இங்கே தான் நம்ம வந்து நிப்பாட்டிட்டு கூகுள் மேப் வந்து நம்மளுக்கு கீழே காமிச்சிச்சு. ஆனால் நான் கடைசி வில்லேஜ் இங்கே தான் நம்ம அங்கே போர்டு மாதிரி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் பைக் பார்க்கிங்கு. இது கீழே தான் நம்மளுக்கு ப்ராப்பராக அங்கே படி இருக்குது. இது வழியே நடந்து சப்போஸ் நம்ம வர நேரம் அந்த கடை ஏதாவது பூட்டி இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட தான் சாவி இருக்குது. சாவி இல்லாமல் கொஞ்சம் சிரமமாக தான் பட்டிருப்போம். அங்கே ஏதாவது அங்கே போய் ஏதாவது டீ கடை ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கும் வாங்கி சாப்பிட்லாம் போனால் பார்த்தா அவங்க தான் மெயின் விஷயமே. ஆமாம், இதான் நம்ம போகிற வழி கீழே ஸ்டெப்ஸ்லேருந்து. நாங்கள் பார்த்த வழி வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு அங்கே இருக்கிறது. ஆனால் இதுதான் வழி போலதுக்கு. போட்டிருக்காங்க என்ன கணக்கு தெரியல. சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி மந்திரத்தெல்லாம் சாமியை போட்டு புத்தர் 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 வரல, சித்தர் சித்தர் புத்தர் சித்தர் சித்தப்பேன் கையால சாவியை திறந்து விளாடலாம். ஓப்பன் பண்ண போறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. எங்களோட கோட்டை அது. ஐயோ இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு ஒருத்தா இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம். பட் அதுக்கான ஒருத்தான ஃபீலிங் இடத்துல இருக்கு. மறக்காம அவங்களோட சாவி வாங்கிட்டு வந்துருங்க. அப்படின்னா தான் நீங்க இந்த பிரிட்ஜுக்கு வர முடியும். இல்லைன்னா நீங்க அங்கே போயிடுவீங்க. நல்லா இருக்கு பாருங்க, பார்க்கவே கீழே ரிவர் ஓடுது, மேலே பிரிட்ஜு சூப்பராக இருக்குங்க இடம். ஓஹோ, நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. இந்த பிரிட்ஜு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. கீழே இந்த கம்பி தான் கீழே வர அங்கே வர போகுது. உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் வந்து ஒரே டைமில் வந்து 2 பேர் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா பழைய பிரிட்ஜில் எது இந்த டைமில் எப்படி என்ன ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. இந்த பிரிட்ஜு தான் 1969 வந்து சைனாவோட வார் பண்ணும்போது அந்த இருந்த பிரிட்ஜா. அது ஆக்சுவலி இன்னும் அதை வந்து இன்னும் டேமேஜ் பண்ணாமல் இருக்காங்க, அதை அப்படியே பராமரிச்சிருக்காங்க. ஸோ அங்கே தெரிய பிரிட்ஜ் வந்து இப்போ புதுசாக கட்டின பிரிட்ஜு போல. அங்கே ஆப்போசிட் ஒரு வில்லேஜ் இருக்கனால ஸோ அந்த வில்லேஜ்க்காக கட்டின பிரிட்ஜு போல அந்த பிரிட்ஜு. ஸோ ரெண்டுமே பார்க்கவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்குது இந்த இடம். இது வந்து 1385 பிறந்திருக்காப்புல. 1464 மட்ட கணக்கு. என்ன வாழ்ந்துருக்காரு, செத்து போயிருக்காப்புல. மனமா ஒரு பாலத்தை ஒன்று கட்டிட்டு போயிருக்காப்புல. அது என்னன்னு பார்ப்போம்.
இதான் புத்தா மோனஸ்ட்ரி வந்துச்சு. உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி உள்ள என்ட்ரி ஆனோம். இப்போ டிக்கெட் வந்து 20 rupees. 6 பேருக்கு டிக்கெட் வாங்கினோம். நல்லா அன்பாக இருந்தாப்புல பாவா. இது மியூசியம் மாதிரி இருக்கு. ஃபுல்லாக பழைய பாவக்கள் யூஸ் பண்ணுற ஃபுல்லாக திங்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நம்ம அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி இருக்கு. இது இங்கே வருங்க, என்னென்னமோ வச்சுருக்காங்க உள்ள. லோக்கல் நேம் டுங்கர் இங்கிலீஷ் ஒயிட் கோஞ்ச் எல்லாமே நிறைய வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க பாவா, இதுதான் பாவா, பழைய பாவா. பொண்ணு அது? ஆமாம். ஐயே பாவி. ஏரியாவோட அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே எப்படி சொல்கிறது, ஒரு சைனா நேபாளில் இருக்கிற மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாமே ஃபீல் ஆகுது பார்க்குறதுக்கு. கிளைமேட்டுமே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. நம்ம காலைல போன ஸ்டாச்சு பாருங்கள், அங்கே உட்காந்து கவலை பாருங்கள் எப்படின்னு பயங்கரமாக இருக்குங்க ஏரியா பிளேஸு. இவங்க வந்து நம்ம ஊரில் சாமியார் கணக்கு கொடுக்க போல ஃபுல்லாக. உள்ளதான் அந்த மேனிஸ்ட்ரியோட அவரோட ஸ்டாச்சு இருக்கு போல். வெளியிருந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. வாங்க உள்ளே பார்க்கலாம். ஐயோ பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க இடமே. இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழகா ஒரு லேடி தான். பாருங்கள் பயங்கரமாக உட்காந்துருக்காங்க. உள்ள இவங்களுக்கு வந்து சாமி மாதிரி இவங்களை கும்பிடுவாங்க போல். பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. உள்ள தியானம் பண்ணுறதுக்கு அங்கங்கே உட்காந்து நம்ம ஒரு திருவிழா மாதிரி இங்கே அதை கொண்டாடுவாங்களாம். பயங்கரமாக பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த இடம். அமைதியாக இருக்குது, அவ்வளோ அமைதியாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. நாங்கள் அப்படி இந்த ஸ்டாச்சு மேலே ஏறி வந்தோம். இதான் பார்த்தீங்கன்னா டவாங்கோட டாப்பு. இதோட ஃபுல் வியூ தெரியுது பாருங்கள், ஓல் டவாங்கோட வியூ பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குங்க. அப்படியே மானஸ்ட்ரி வெளியில் ஃபுல்லாக அப்படியே பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. இந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லைங்க. நாங்கள் ஆக்சுவலி ரோட்டில் வரும்போது கீழே இருந்து அப்படியே இந்த டாப்பு ஃபுல்லாமே தெரிஞ்சிச்சு. இந்த எல்லோட ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ரேஞ்சிலே இந்த ஷீட் ஃபுல்லாகவே தெரிய ஆரம்பிக்குது. பாடி சான்ஸே இல்லைங்க, ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்கவே. ஆக்சுவலி தான் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் டவாங் மானஸ்ட்ரி ஸ்கூலாக. ஆக்சுவலி இந்த மானஸ்ட்ரியில் உள்ள பசங்க ஃபுல்லாக இந்த ஸ்லாண்டில் படிப்பாங்க போல்.